வாங்க நம்ம தட்டைப்பயித்தானை எப்படி வைக்கலான்னு சொல்லித்தரேன். தட்டைப்பயிரை வறுத்து அவிச்சு வச்சுருக்குறோம். 2 வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணியிருக்கோம். 10 பல் பூண்டு வச்சுருக்குறோம். அடுத்து தக்காளி 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். 5 தக்காளி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு முருங்கைக்காய், ஒரு வாழைக்காய் புளி கிண்ணத்தில் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் செய்யும் முறையில் நான் செஞ்சு காமிக்கிறேன். தக்காளியை கரைச்சிக்கலாம் நல்லா. இப்போது நல்லா தக்காளியை நல்லா பிணைஞ்சு அடுத்து புளியை கரைச்சி தக்காளியில் ஊற்றலாம். நல்லா புளியை கரைச்சி நல்லா அதில் ஊற்றிட்டு நல்லா வடிகட்டிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டோமா எல்லாத்தையும் 2யும் 6 ஸ்பூனு மசாலாத்தூள் போடுவோம். 1 2 3 4 5 6 இப்போ கொஞ்சம் 6 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுடலாம் போதும். இப்போ நல்லா அதை போட்டு இப்போ அது புளி தண்ணி மசாலா தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி விடுவோம். இப்போ நல்லா நம்ம என்ன பண்ணுறோம், உப்பு போட்டுருவோம். உப்பை போட்டு அந்த மசாலாவோட நல்லா கரைச்சிக்கிடலாம். மசாலாவோட நல்லா கரைச்சிக்கிடுவோம் உப்பை போட்டு வச்சுட்டோமாங்கிட்டு. இப்போ என்ன பண்ணலாம், முருங்கைக்காயும் வாழைக்காயும் தண்ணியில் கட் பண்ணி போடுவோம். வாழைக்காயும் முருங்கைக்காயும் நல்லா தண்ணியில் கட் பண்ணி போடுவோம். பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க வாழைக்காயை. தட்டைப்பயித்தானத்துக்கு 4 முட்டையை அவிச்சு வச்சுக்கோங்க. வாங்க செய்யும் முறை பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வச்சாச்சு. கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் ரீஃபைண்ட் எண்ணெய். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம், ரீஃபைண்ட் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். அடுத்து வெந்தயம் போடுவோம். வெந்தயம் போட்டுக்கிட்டாச்சு. அடுத்து கொஞ்சம் கடுகு போடுவோம். கொஞ்சம் கடுகு போட்டாச்சு, கொஞ்சம் தேவையானது. நல்லா பொரிஞ்சு வரும். 2ம் பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை போடுவோம். தட்டி வச்சாச்சு. நம்ம கருவேப்பிலை நல்லா பொரியுது. இப்போ அறுத்து வச்ச வெங்காயமும் நம்ம பூண்டையும் நல்லா போட்டு வதக்குவோம். பொண்ணு வரமா வதக்கலாம். நல்லா வதக்கிட்டா இப்போ வாழைக்காயை கட் பண்ணி வச்சுக்கலாம். பெருசு பெருசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க. சும்மா வச்சிங்கன்னா அது கருத்து போயிடும். இந்த அளவு கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நல்லா சட்டியை வச்சு வதக்குறோம். நல்லா எப்படி பொண்ணு வரலாம் வந்துருச்சு பாருங்கள். செக்கச்சவேண்டு நல்லா பார்த்தீங்களா. நல்லா இப்படி வந்த பிறகு காயை அள்ளி தண்ணியில் கொட்டுங்க. இப்போ சட்டியில் போடுங்க. தண்ணியில் இருக்கிற காயை சட்டியில் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க அந்த காயை. இப்போ நல்லா வதக்கிட்ட வாழைக்காயும் முருங்கைக்காயும் போட்டு நல்லா வதக்குறோம். எண்ணெயில் போட்டு வதக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் வதக்கிட்டோமா. இப்போது நம்ம தட்டைப்பயிரை எடுத்து போடலாம். அதுலேயே காயோடு சேர்த்து தட்டைப்பயிரை கொட்டலாம். அவிச்சு வச்சுருக்கோம்னா அந்த தட்டைப்பயிரும் போட்டு அதையும் ஒரு வரட்டு வதக்குவோம். நல்லா வதக்குவோம். நல்லா வதக்கிட்டு இப்போ நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டோமா. இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதுலேயே மிளகாத்தூளை போட்டு ஒரு ஸ்பூன் 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் நல்லா வதக்குங்க. தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. எங்களுக்கு தேவை கொஞ்சம் தான், நான் காரம் சாப்பிடுவோம். நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூளை அதுக்கப்புறம் கொத்தமல்லி போடுவோம். கொத்தமல்லியும் போட்டு அவங்களையும் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுருவோம். ஒரு வதக்கு, இப்படி ஒரு வதக்கு, அப்படி ஒரு வதக்கு. இப்போ இவங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டோமா. நல்லா வதங்கிட்டாக. இவங்க எல்லாத்தையும் நல்லா வதங்கிட்டாங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா தண்ணி, புளி, தக்காளி எல்லாத்தையும் இவங்க மேலே ஊற்றலாம். இப்படி இவங்கள்ட்ட ஊற்றுவோம். நல்லா பார்த்துக்குங்க. நல்லா கரைச்சி வச்சுருக்குறோம். அதை இவங்கள ஊற்றலாம். மேலே ஊற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், நல்லா கிளறி விடுங்க. கரண்டி வச்சு நல்லா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. பார்க்கவே நல்லா குழம்பு நல்லா இருக்கும். இப்போ நம்ம 3 தேங்காய் பத்தை எடுத்துருக்கோம். தேங்காய் பத்தை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்துட்டோம். நல்லா எடுத்துக்கிட்டு இப்போ இந்த குழம்புல ஊற்றிடலாம். குழம்புல ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டு இப்போ நல்லா குழம்பு வந்த பிறகு நல்லா அது மேலே கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி. இப்போ என்ன பண்ணால் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அவிச்சு வச்ச 4 முட்டையை குழம்புல போட்டுறோம். பார்த்திங்களா குழம்பு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ அழகாக நல்லா சாப்பாட்டில் ஊற்றி நல்லா சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க நீங்கள் எல்லாம் சாப்பிட்லாம் வாங்க. குழம்பு மசாலா எப்படி அரைக்கணும்னு நீங்கள் வேண்டாம் கமெண்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேண்டாம் கமெண்டில். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.